பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 14வது அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்பதாக. உங்கள் மலைகளை சுதந்தரியுங்கள். கான்கர் யுவர் மவுண்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எப்புன்னையின் குமாரனாகிய காலேபின் வார்த்தைகளாய் காணப்படுகிறது. மோசே என்னை கானானை வேவு பார்க்கும்படி 40வது வயதில் என்னை அனுப்பின அந்நாளில் இருந்த அதே பலன் 85ஆம் வயதில் கூட எனக்கு இருக்கிறது. ஆகையால் எனக்கு மலைநாட்டை தாரும், அதை எளிதாக சுதந்திரிப்பேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் மலைகளை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். தடைகளை எதிர்கொண்டு சத்துருக்களை அழித்து உங்கள் ஆசீர்வாதங்களை மறுபடியும் சுதந்திரிக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலேபோடு கானானை வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்ட 10 பேரும் நம்மால் கூடாது, முடியாது, எதிரிகள் நம்மை காட்டிலும் பலவான்கள், அவர்கள் ராட்சதர்கள், அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம் என்று அவிசுவாச வார்த்தைகளை பேசின வேளையில் காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் எளிதாய் சுதந்திரிக்கலாம். எதிரிகள் நமக்கு இரையாவார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களை காத்த மேகம் அவர்களை விட்டு விலகிற்று என்று கர்த்தர் பேரில் இருந்த தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். ஆகிலும் 10 பேருடைய அவிசுவாச வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவிசாய்த்து தேவனுக்கு விரோதமாக அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்ததினால் 40 நாட்கள் வேவு பார்த்ததற்கு இணையாக 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரியும்படிக்கு கர்த்தர் செய்தார். அவிசுவாசமும் நம்பிக்கையின்மையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்தும், தடை செய்துவிடும். இயேசு அற்புதங்களை செய்த வேளையில் கூட என்னால் இதை செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டு அதன் பின்பு அற்புதங்களை செய்தார். உங்கள் மலைகளை கண்டுகொள்ளுங்கள். வியாதிகள் ஒருவேளை மலையைப் போல நமக்கு முன்பாக காணப்படலாம். வேலை ஸ்தலங்களில் காணப்படுகிற மனுஷர்கள் ஒருவேளை மலையைப் போல உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மலை போல பயமுறுத்தலாம். உங்கள் பிரச்சனைக்குரிய மலைகள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்பட்டாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் ஜெயமாக மேற்கொள்வதற்காக கல்வாரி மலையில் இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து உங்களை வெற்றி சிறக்கும்படி செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவின் மேல் வைக்கிற கடுகளவு விசுவாசம் கூட மலை போன்ற உங்கள் பிரச்சனைகளை பெயர்ந்து போகும்படிக்கு செய்ய வல்லமை உள்ளது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் பர்வதங்களாக காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். உங்கள் மலைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மலைகளைப் போல் காணப்படுகிற எந்த தடைகளாய் காணப்பட்டாலும் சரி, வியாதிகளாய் காணப்பட்டாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ராஜா உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் சென்று எல்லா மலைகளையும் சமபூமியாக்குவீராக. அற்புதங்கள் செய்யும், அதிசயங்களை காணப்படும். இன்றைய தினம் உடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.